ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜோவின் பயணம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, மியா குட்டியோட ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து மியா குட்டிக்கு வந்துட்டு நாங்கள் தலைக்கு குளிக்க வச்சு இன்றைக்கி வந்து புகை போட்டு விட போகிறோம். இது எப்பெல்லாம் போடுவோம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு டைம், அப்படி இல்லைன்னா அது குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் ஊரில். இதை வந்து டீட்டெயிலாக நிறைய விளாக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பின் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஞாவ் இப்போ ட்ரெஸ் மாற்றிப்பீங்க. ஞாவ் ட்ரெஸ் மாற்றிப்பீங்க. வாங்க ஞா குட்டி. யார் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறீங்க? வெளில யாரையுமே காணுமே. இந்த பசங்களை பார்த்துட்ருக்குறீங்களோ? ஞா குட்டி. சிக்கடி சிக்கா, ஏ சிக்கடி சிக்கா, நேத்தி சேட்டக்குட்டி வாங்க ட்ரெஸ் மாற்றிப்பீங்க. ஞாவ் பவிமித்ரன் வாங்க போவோம், வாங்க போவோம், ட்ரெஸ் மாற்றிப்போம். வாங்க வாங்க வாங்க. ஞா குட்டி, தம்பிக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? தம்பிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? எடுங்க. தம்பி ட்ரெஸ் எது வேணும் தம்பிக்கு? எடுங்க. சாத்தக்கூடாது. எடுங்க எடுங்க. அடுத்து வந்து மியா குட்டிக்கு வந்து இப்போ நாங்கள் புகை போட போகிறோம். இது வந்து சாம்பிராணி கரண்டி. இது வந்து இரும்பால் செஞ்சது. ஆனால் இப்போ நாட்டு மருந்து கடையிலலாம் சும்மா லோ குவாலிட்டிலே 50 100க்கெல்லாம் 30 ரூபா கூட கிடைக்கிது. நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஊரில் இருக்கும்போது அதான் வாங்கி யூஸ் பண்ணேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா வந்து வாங்கினது. இன்னுமே இதுதான் எங்கள் வீட்டில் இருக்குது. நல்ல வந்து ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி அப்போ இருந்த இரும்பெல்லாம். இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. இப்போ இதில் வந்து ஊரில் வந்து கறி துண்டு கிடைக்கிறதுனால நாங்கள் கறியிலேயே வந்து தீ மூட்டிப்போம். இதுவே வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா, தேங்காய் சரட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து கேஸில் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் காட்டினோம் அப்படின்னா நல்லா தீ பற்றிக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு தான் இந்த மாதிரி தம்பிக்கு வந்து புகை போட்டு விடுவேன். இது என்ன அப்படின்னா சின்னி தலை, அதுக்கப்புறம் அப்பக்கோவத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பக்கோவத்தலையில் வந்து ரசம் கூட செய்வாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மெயினாக குளிக்க வைக்கிறதுக்கு, அரைச்சி தேய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த அப்பக்கோவத்தலையில் நிறைய மூலிகை குணங்கள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதையும் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி, நிறைய மூலிகையெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இதில் தெரியல. என்னோடய மாமியார் வந்து இதில் வந்து எல்லாமே பொடி பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் வந்து இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி புகை பண்ணதில் குழந்தைங்களோட தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லாகவே காட்டலாம். இப்போ குட்டி குழந்தை அப்படின்னா நான் மடியில் போட்டு தான் கொடுத்தேன். இப்போ வந்து சேட்டை ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு வந்து ஓவர் சேட்டை ஆயிடுச்சு. அதனால் உட்கார வச்சே வந்து நாங்கள் சுற்றி சுற்றி வந்து குழந்தையோட உடம்புக்கு வந்து போகிற மாதிரி இந்த மாதிரி ஆவி பிடிச்சி விட்றோம். இங்கே பாருங்கள், நாங்கள் கொடுக்கவே அதுவாக வந்து அது என்ன நினச்சிச்சின்னு தெரில. நான் வந்து ஊதி விடவும் தம்பியும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோதான். சும்மா சுற்றி காட்டினா போதும், எப்படி உடம்புக்கு பரவும் இல்லையா, அந்த புகையோட சுவாசம் வந்து குழந்தைக்கு போகும் இல்லையா, அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுற்றி காட்டணும். இதோட ஃபுல்லாக இதோட அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. என்னோடய மாமியார் தான் எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து தம்பி பிறந்தப்போ கொடுத்தாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எனக்கு தெரியல. என்னோடய மாமியார்கிட்ட நான் கேட்டு வேணால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கிராமங்களில் கிடைக்கும். பட்டு இதுவே வந்து சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்குமான்றது தெரியல. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து புகை போடுறதுக்கு பொடி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாவது டீட்டெயில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து தம்பிக்கு புகை போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த புகை போட்டோம் இல்லையா, அந்த இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த தொட்டில் கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ வந்து மியா குட்டி வந்து நடக்கிற டைம். இப்போ வந்து ஒரு 3-4 எட்டு வந்து வைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு, ஒரு நிமிஷம் நிற்கிறாரு எந்திரிச்சு தனியாக. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த குட்டியான ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கேன். வா தங்க குட்டி, வாடி அம்மாட்ட வாயா, வாங்க அம்மாட்ட வாங்க, வாங்க 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 வாங்க.
அவ்வளோதான். எந்திரிச்சு நட. எந்திரிச்சுக்க. வாடி. டி அழகிடி எந்திரிச்சுக்க. வாங்க. எந்திரிச்சுக்க. தங்குக்குட்டியே எந்திரி. வா. ஏ வாடி. அம்மா வாமா. வாயா. ஐ வாடி. எந்திரிச்சுக்க. எந்திரி. வாத்தாங்க. வாடி. மயில் குட்டி இல்லை. வாங்க. சரி வா. ஒடியா. பைக்கில் வச்சுக்க. வா. அம்மாட்டோடியா. அம்மாட்ட வா. நடந்து வா. ஐயோ. இங்கே அழகி குட்டி. ஏ பாப்பா. ஏ பாப்பா. நடங்க. வாடி. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.